வீர தீர செயல்களுக்கான கல்பனா சாவ்லா விருது இந்த ஆண்டு நாமக்கல் மாவட்டத்தை சேர்ந்த ஜெயந்தி என்பவருக்கு வழங்கப்பட்டுள்ளது. பழமைவாதத்தின் பல்வேறு கூறுகள் இன்னமும் ஒட்டிக்கொண்டிருக்கும் நம் சமுதாயத்தில் இவற்றை உதறி தள்ளியதற்காக இவருக்கு இந்த விருது வழங்கப்பட்டுள்ளது. பெண்கள் வேலைக்கு செல்லக்கூடாது என்ற பொதுக்கருத்து இருந்த நமது தேசத்தில்தான் இன்று எத்தனை மாற்றங்கள்! பெண்கள் எல்லா துறைகளிலும் பணிபுரிய முடியும் என்பதற்கு இதில் சாதி தடையாக இருக்க முடியாது என்பதற்கும் உதாரணமாக இருக்கிறார் இந்த ஆண்டு கல்பனா சாவ்லா விருதினை பெற்றுள்ள ஜெயந்தி. பிராமண சமூகத்து பெண்ணான இவர் செய்யும் பணிதான் என்ன? ஆப்ரேட்டர் வேலைன்னா உள்ளே இறந்து போய் வர்ற சவங்களை எரியூட்டுற வேலையை நான் பார்த்து செஞ்சிட்ருக்கேங்க. 2013 இந்த வேலைக்கு நான் ஜாயின் பண்ணேன். 2014 என்னுடைய எலிஜிபிலிட்டி பார்த்து எனக்கு மேனேஜராக ப்ரமோட் பண்ணியிருக்காங்க. மேனேஜர் வேலை பார்த்தாலும் இன்னும் நான் சரளங்களை எரியூட்டுற வேலை, தோட்ட பராமரிப்பு வேலை, இறந்தவங்களை கொண்டு வந்து வச்சு அந்த இடத்த சுத்தம் பண்ணுற வேலை, எல்லா வேலையுமே நான் செய்கிறேங்க. பல துறைகளிலும் பெண்கள் தங்களது அபார ஆற்றலை வெளிப்படுத்தி வரும் நிலையில் இந்த முன்னேற்றம் குறித்து ஜெயந்தி என்ன கருதுகிறார்? 21ஆம் நூற்றாண்டிலேயே பெண்கள்லாம் முன்னேற்றம் அடைஞ்சிருக்காங்க. இருந்தாலும் இந்த இறப்பு போக்குவரத்தில் இன்னும் கொஞ்சம் முன்னேற்றம் வரணும். இறந்தவங்களோட இறப்பு முடிஞ்சதுன்னா வீட்டிலையே எல்லாம் முடிச்சு அனுப்பிடுவாங்க, மயானத்துக்கு வரமாட்டாங்க. ஆனால் இப்போ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, எல்லாரும் வரலாம். பெண் குழந்தைகள் மட்டுமே வாரிசாக இருக்கிறவங்க அந்த இறந்த உடலுக்கு எல்லா இதுவுமே செஞ்சு அவங்களே இறப்பு இதுக்கு உண்டான பூரா செய்யலாம். அது ஏற்றுக்கக்கூடிய விஷயமா இருக்குது. பாரதி கண்ட புதுமை பெண்ணாக இருக்கணும். கலப்பு மனம், பிணங்களை எரிக்கும் பணி என துணிச்சலுடன் தனது வாழ்க்கை பயணத்தை மேற்கொண்டு வரும் ஜெயந்திக்கு எதிர்ப்புகள் இல்லாமல் இல்லை. பிராமண சமூகத்தில் பிறந்து நான் கலப்பு திருமணம் பண்ண போதே எனக்கு கொஞ்சம் எதிர்ப்பு தெரிவித்தாங்க. அப்போ கொஞ்சம் சொந்தக்காரங்கள்லாம் யாரும் பேச்சுவார்த்தை இல்லாமல் இருந்தாங்க. அதுக்கப்புறம் பசங்க ட்வின்ஸ் பிறந்ததுக்கப்புறமா பேரண்ட்ஸ் எல்லாம் ஏற்றுக்கிட்டாங்க. இருந்தாலும் இந்த வேலைக்கு வர்றதுனால என்னோடய சமூகத்தாருங்க ஒரு சிலர் எனக்கு இதாக இருக்காங்க, ஒரு சிலர் எதிர்ப்பு தான் தெரிவிக்கிறாங்க. துணிவு இருந்தால் அனைத்தும் சாத்தியம்தான் என்பதில் புதிய பாதையை காட்டியிருப்பது வீரதீர செயலன்றி வேறென்ன? ஸ்ரீதர், நியூஸ் 7 தமிழ், நாமக்கல். மன உறுதியும் தாராளமான தன்னம்பிக்கையும் இருந்தால் ஆண்கள் செய்யக்கூடிய அனைத்து வேலைகளையும் பெண்களும் செய்து சாதனை படைக்கலாம் என்பது மாற்று கருத்தல்ல. ஸ்ரீதர், நியூஸ் 7 தமிழ், நாமக்கல்.